வெல்கம் டு ஜோ மேத். ஐம் ஜோதிலக்ஷ்மி, மேத்ஸ் டியூட்டர். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸில் நம்ம சர்க்கிள்ஸ் அண்ட் டேஞ்சன்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சர்க்கிள்ஸ்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், லோயர் கிளாஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த இயர் நீங்கள் டேஞ்சன்ட், சர்க்கிளோட டேஞ்சன்ட் பற்றி பார்க்க போகிறோம். டேஞ்சன்ட் இஸ் ரிலேட்டட் வித் எனி கர்வ்னு சொல்லலாம். ஸோ இங்கே சர்க்கிள் இஸ் ஆல்சோ எ கர்வ். இப்போ இந்த சர்க்கிளோட டேஞ்சன்ட் எப்படி ரிலேட் ஆகுது, இதை தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, let us get into the classroom. ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேஞ்சன்ட் டு அ சர்க்கிள் பார்க்க போகிறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேஞ்சன்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டேஞ்சன்ட்னா என்ன, ஒரு சர்க்கிளுக்கு டேஞ்சன்ட்டுன்றது என்னது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரியும், இட் இஸ் அ சர்க்கிள் வித் சென்டர் O. ஸோ அது பக்கத்தில் இந்த PQன்ற லைன் போயிருக்கு. ஓகே, ஸோ இந்த டயக்ராம் செகண்ட் டயக்ராம், இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன்லேயும் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வித் சென்டர் O. And here PQ is a line segment which touches the circle. டச் ஆகி போயிருக்கு, இங்கே பாருங்கள் டச்சே ஆகலை. தேர்ட் டயக்ராமில் பாருங்கள், இங்கேயும் சர்க்கிள் வித் சென்டர் அட் O. அதே மாதிரி PQன்ற லைன் சர்க்கிளை டச் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சர்க்கிளுக்கும் இந்த லைன் PQக்கும் காமன் பாயிண்ட்டுன்னு எதுவுமே இல்லை. பிகாஸ் த லைன் டஸ் நாட் டச்சஸ் த சர்க்கிள். ஸோ அப்போ அது ரெண்டுத்துக்கும் காமன் பாயிண்ட்டுன்னு எதுவுமே கிடையாது. பட் இங்கே இந்த செகண்ட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா த லைன் PQ டச்சஸ் த சர்க்கிள் அட் த பாயிண்ட் A. அப்போ இந்த ஏன்ற பாயிண்ட் சர்க்கிள் மேலேயும் இருக்கும், இந்த லைன் PQ மேலேயும் இருக்கும். ஸோ இது வந்து ஒன் பாயிண்டில் டச் பண்ணுது இங்கே. ஓகே, ஸோ A இஸ் த காமன் பாயிண்ட் ஃபார் த சர்க்கிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் லைன் PQ. ஓகே, ஸோ இப்போ இந்த லைனை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இந்த PQ லைன் இருக்கு இல்லையா, திஸ் லைன் இஸ் நோன் ஆஸ் டேஞ்சன்ட் டு த சர்க்கிள். டேஞ்சன்ட் டு த சர்க்கிள். ஸோ லைன்னா உங்களுக்கு தெரியும், போத் சைட்ஸ் இட் கேன் பி எக்ஸ்டெண்டட். ஸோ இந்த லைனை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் இந்த லைன் இந்த சர்க்கிளை இந்த ஒரு பாயிண்டில் மட்டும்தான் மீட் பண்ணும், ஏன்ற பாயிண்டில் மீட் பண்ணும். ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ஏன்ற பாயிண்ட்டை பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஆர் பாயிண்ட் ஆஃப் டேஞ்சன்சி. பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்லலாம், இல்லாட்டி பாயிண்ட் ஆஃப் டேஞ்சன்சின்னு சொல்லலாம். ஸோ டேஞ்சன்ட்னா இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் விச் டச்சஸ் த சர்க்கிள் அட் எ சிங்கிள் பாயிண்ட். சிங்கிள் பாயிண்டில் டச் பண்ணால் இந்த லைனை தான் என்னன்னு சொல்கிறோம், டேஞ்சன்ட். அப்போ டேஞ்சன்ட்ன்றது ஒரு லைன், இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் விச் டச்சஸ் த circle or any curve at a single point. அப்படி இருந்தால் அதை டேஞ்சன்ட் லைன் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நெக்ஸ்ட் தேர்ட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த லைன் PQ பார்த்தீங்கன்னா சர்க்கிளை 2 பாயிண்ட்ஸில் இன்டர்செக்ட் பண்ணுது. தட் இஸ் A and B அப்படின்ற 2 பாயிண்ட்ஸில் இன்டர்செக்ட் பண்ணுது. இந்த இடத்துல இந்த PQவை என்னன்னு சொல்லுவாங்கன்னா சீக்கண்ட். PQ இஸ் சீக்கண்ட் ஹியர். PQ இஸ் சீக்கண்ட். இங்கே PQ இஸ் டேஞ்சன்ட். ஓகே, இங்கே சீக்கண்ட். ஏன்னா இது 2 பாயிண்ட்ஸில் இந்த PQன்ற லைன் வந்து சர்க்கிளை இன்டர்செக்ட் பண்ணுது. அப்போ இந்த PQ என்ன ஆகும்னா, இட்ஸ் அ லைன், ஸ்ட்ரைட் லைன்றதுனால போத் சைட்ஸ் இட் கேன் பி எக்ஸ்டெண்டட். பட் வாட் அபவுட் திஸ் AB? ABன்றது இங்கே கார்ட். AB இஸ் கார்ட். ஸோ AB இஸ் அ பார்ட் ஆஃப் PQ. It is a line segment. PQ வந்து line, AB is line segment. So AB has measurement length, but PQ has no measurement. அது இன்ஃபைனைட்டாக போய்கிட்டே இருக்கும், லெங்க்த்தை மெஷர் பண்ண முடியாது. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும், சீக்கண்ட்டுக்கும் கார்டுக்கும். அப்போ கார்ட் வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் யர் சீக்கண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ உங்களுக்கு டேஞ்சன்ட்னா என்ன, சீக்கண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு டேஞ்சண்ட்டை வச்சு நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். டேஞ்சன்ட் டு த சர்க்கிள், இட் டச்சஸ் த சர்க்கிள் அட் சிங்கிள் பாயிண்ட் A. ஓகே, சிங்கிள் பாயிண்ட் Aயில் டச் பண்ணும். So
இப்போ இது டே டு டே அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இப்போ ஒரு 2 வீலரில் ரோட்டில் போகிறோம். சப்போஸ் சைக்கிள் வந்து ரோடு, இதான் ரோடுன்னு வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த ரோட். இப்போ சைக்கிளில் நம்ம போகும்போது உங்கள் சைக்கிள் வீல் இருக்கு இல்லையா, அது ரோடை சிங்கிள் பாயிண்டில் டச் பண்ணும். இந்த பாயிண்டில் ஃபர்ஸ்ட் டச் பண்ணும். தென் நீங்கள் திரும்ப சைக்கிளை மூவ் பண்ணும்போது திரும்ப ஒரு சிங்கிள் பாயிண்டில் டச் பண்ணும். அகெயின் ஒரு சிங்கிள் பாயிண்டில் டச் பண்ணும். இந்த மாதிரி மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு வாட்டியும் அது சிங்கிள் பாயிண்டில் ரோடை டச் பண்ணும்போது இந்த ரோட் மேலே இருக்க அந்த லைன் வந்து உங்களுக்கு டேஞ்செண்ட்டாக ஃபார்ம் ஆகும். அதுக்கு ஓகே, அந்த வீலுக்கு டேஞ்செண்ட்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் டே டு டே அப்ளிகேஷனில் சர்க்கிள்ஸ் அண்ட் டேஞ்செண்ட்டுக்கு எக்ஸாம்பிளாக எடுக்கலாம். ஸோ அனதர் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துகிட்டு, தட் இஸ் ஒரு கயிறு, ஸ்ட்ரிங்கில் ஒரு எண்டில் ஸ்டோன் கட்டிட்டு அந்த இன்னொரு எண்டை கையில் வச்சுட்டு நீங்கள் இப்படியே ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டோன் வந்து ஸ்ட்ரிங்கோடு சேர்ந்து ஒரு சர்க்குலர் பாத்தை ட்ரேஸ் பண்ணும். இப்படி ரொட்டேட் பண்ணும்போது சர்க்குலர் பாத்தை உங்களுக்கு ட்ரேஸ் பண்ணும். அப்படி ஃபாஸ்ட்டாக நீங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேஜில் அதை ஸ்டாப் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டோனோட ட்ரேசிங் பாத், தட் இஸ் அந்த ஸ்டோன் மூவ் பண்ணுறது, மோஷன் ஆஃப் த ஸ்டோன் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த சர்க்கிளுக்கு டேஞ்சென்டியல் பாத்தில் வந்து அது மூவ் பண்ணும். ஸோ இதை கூட நீங்கள் சர்க்கிள் அண்ட் டேஞ்சென்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டேஞ்சென்ட்ஸை வச்சு என்னென்ன ரிசல்ட்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். Now let us start with the results on circles and tangents. See the first result. A tangent at any point on the circle and the radius through the point are perpendicular to each other. So அப்படின்னா ஒரு சர்க்கிள் எடுத்துருக்கோம். இங்கே see here circle with center at O and AB is the tangent, P is the point of contact. இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து சென்டருக்கு இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணோம்னா இட் கிவ்ஸ் அ ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஸோ இது எப்போவுமே எப்படி இருக்கும்னா பெர்பெண்டிகுலராக இருக்கும். இது லாஸ்ட் இயர் 9th நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகே, தட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த டேஞ்சன்ட் த்ரூ த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஸோ இதுதான் மீனிங் இதுக்கு. ஸோ நீங்கள் சர்க்கிள் மேலே இருக்க ஒரு பாயிண்ட்லேருந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேஞ்சன்ட்ஸ் ட்ரா பண்ணலாம். ஸோ ஏன்னா சர்க்கிள் மேலே உங்களுக்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும். இப்படி ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்தும் நீங்கள் டேஞ்சன்ட் ட்ரா பண்ணலாம். ஸோ எந்த ஒரு பாயிண்ட்லேருந்து நீங்கள் டேஞ்சன்ட் ட்ரா பண்ணாலும் அந்த பாயிண்ட்டையும் சென்டரையும் ஜாயின் பண்ணுற லைன் உங்களுக்கு ரேடியஸாக இருக்கும். தட் இஸ் ஆல்சோ பெர்பெண்டிகுலர் டு த டேஞ்சன்ட். அந்த பர்டிகுலர் டேஞ்சன்ட்டுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்லேருந்து நீங்கள் ரேடியஸ் ட்ரா பண்ணிங்கன்னா தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரிசல்ட். செகண்ட் ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா no tangents can be drawn from an interior point of the circle. ஸோ இந்த சர்க்கிள்குள்ளே ஒரு பாயிண்ட் P இன்டீரியர் பார்ட்டில் எடுத்திங்கன்னா அந்த பாயிண்ட் வழியாக உங்களால் என்ன வரைய முடியாதுன்னா டேஞ்சன்ட் வரைய முடியாது. யூ கேன் ட்ரா ஒன்லி சீக்கண்ட். ஸோ செகண்ட் ரிசல்ட் என்னது அப்படின்னா சர்க்கிள் மேலே சர்க்கம்ஃபரன்ஸில் ஒரு பாயிண்ட் எடுத்திங்கன்னா அந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் ஒரு டேஞ்சன்ட் தான் ட்ரா பண்ண முடியும். ஸோ சர்க்கிள் மேலே இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேஞ்சன்ட்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணலாம். பட் ஒரு பாயிண்ட்லேருந்து சர்க்கிள் மேலே இருக்க ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு டேஞ்சன்ட் தான் நீங்கள் ட்ரா பண்ண முடியும். திஸ் இஸ் த செகண்ட் ரிசல்ட். தேர்ட் ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிளுக்கு எக்ஸ்டீரியரில் இருக்க பாயிண்ட் P. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் 2 டேஞ்சன்ட்ஸ் ட்ரா பண்ணலாம். எக்ஸ்டீரியர் பாயிண்ட்லேருந்து தட் இஸ் PA and PB ஆர் த 2 டேஞ்சன்ட்ஸ் ஃபார் திஸ் சர்க்கிள் from the exterior point P. So இப்போ நம்ம இந்த ரிசல்ட்டில் interior point on the circle, point on the circle, then exterior point, இது மூணுத்தில் இருந்தும் tangent எப்படி ட்ரா பண்ண முடியும்னு பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் ட்ரா பண்ண முடியாது. செகண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 tangent you can draw. தேர்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் பாயிண்ட்லேருந்து 2 tangents ட்ரா பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் 2 ரிசல்ட்ஸ். நெக்ஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். So now see the third result. The length of the 2 tangents drawn from your exterior point to a circle are equal. So என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்டீரியர் பாயிண்ட்லேருந்து 2 tangents ட்ரா பண்ணலான்னு லாஸ்ட் ரிசல்ட்டில் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த 2 tangentsம் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றாங்க. தட் இஸ் PA will be equal to PB. ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டில் பார்த்தோம் the radius to the point of contact of the tangent is perpendicular to the tangent ன்னு பார்த்தோம். அப்போது இந்த OA எதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும்?
ஓபிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். At the same time, OB is perpendicular to OP. அப்போது இந்த இடத்துலையும் 90 டிகிரி ஃபார்ம் ஆகும், இந்த இடத்துலையும் 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். ஸோ ரெண்டுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆகிடுச்சு. தட் இஸ் ட்ரையாங்கிள் POA and triangle POB. Both are right angle triangles. Right angled triangle ரெண்டுமே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு perpendicular, ஸோ ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இது ரெண்டுத்துலேயுமே OA is equal to OB because they are the radii of the circle. இது ரெண்டுமே OA OB ரெண்டுமே என்னது radii. Then OP is the common side. OP is common side for both the triangle. இல்லையா பாருங்க, OA OB are equal, OP is the common side, ரெண்டுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ இங்கே PA வந்து இந்த ட்ரையாங்கிள் POAவோட ஹைப்போட்டென்யூஸாக இருக்கும் PA. அதே மாதிரி PBன்றது POBயோட ஹைப்போட்டென்யூஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அப்போ இது ரெண்டும் எப்படி இருக்கும்னா சிமிலர் கான்க்ரூயன்ட் ட்ரையாங்கிள்ஸாக இருக்கும் இல்லையா. ஸோ எதனாலனா இந்த சைட் காமன் சைடு, இது ரெண்டும் ஈக்குவல் சைடுன்னு போது ஆட்டோமேட்டிக்காக அந்த தேர்ட் சைடு வந்து கண்டிப்பாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வேறு ரெண்டும், அதனால் ஹைப்போட்டென்யூஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ ட்ரையாங்கிள் POA is congruent to triangle POB இல்லையா, POB. ஸோ இந்த ஆங்கிளும் உங்களுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். திஸ் டூ ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லலாம், நம்ம கான்க்ரூயன்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக PA இஸ் ஈக்குவல் டு PB வந்துடும். கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆஃப் கான்க்ரூயன்ட் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ OAவோட கரஸ்பாண்டிங் சைடு OB, OP இஸ் காமன். அப்போ PAவும் PBயும் என்னவாக இருக்கும், கரஸ்பாண்டிங் சைட்ஸ், தே ஆர் ஈக்குவல். ஸோ இதுதான் உங்களுக்கு தேர்ட் ரிசல்ட். The fourth result, if two circles touch externally, the distance between their centers is equal to the sum of their radii, that is OP equal to R1 plus R2. Let us see here, if two circles touches externally at a single point, பார்த்தீங்கன்னா இந்த two circles Qன்ற பாயிண்டில் தான் என்ன ஆகுது, டச் ஆகுது. ஓகே. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி டூ சர்க்கிள்ஸ் எக்ஸ்டர்னலாக டச் பண்ணும்போது அதனுடைய டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர்ஸ், சி த சென்டர் ஆஃப் திஸ் சர்க்கிள் இஸ் O அண்ட் திஸ் சர்க்கிள் இஸ் P. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ சென்டர்ஸ் இஸ் OP. OP இஸ் ஈக்குவல் டு நத்திங் பட் இந்த காமன் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது Qன்னு எடுத்திருக்கோம். இந்த காமன் பாயிண்ட் டூ சர்க்கிள்ஸும் எக்ஸ்டர்னலாக டச் பண்ணுற காமன் பாயிண்ட்டை Qன்னு எடுத்திருக்கோம். அப்போ OP இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், OQ, this is QA, this is QA, so OQ plus QP, OQ plus QP. OQ is nothing but the radius of the first circle, QP is the radius of second circle. இங்கே first circle ஓட radius என்னென்னு எடுத்திருக்கோம், R1, second circle ஓட radius R2, so which is equal to R1 plus R2. So here the distance between the two centers is nothing but the sum of their radii, that is the radius of the two circles. Okay, so this is about the fourth result. See the fifth result, if two circles touch internally, the distance between their centers is equal to the difference of their radii, that is OP equal to R2 minus R1. So see here, two circles are here, that is the bigger circle, the center of the bigger circle is O and the center of the smaller circle is P. Both the circles are touching each other internally at the point Q, and Q is the common point for both the circles. Okay, so now see the radius of the bigger circle is nothing but OQ. So OQ is the radius and which is equal to R1. Okay, next PQ is the radius of the second circle, that is smaller one. Inner circle ஓட radius PQ, that is nothing but R2ன்னு எடுத்திருக்கேன் இல்லையா, R2. So the distance between these two centers is nothing but OP. OP எப்படி எழுதலாம் அப்படின்னா OQ
minus PQ. Okay, what is OQ here? R1. What is PQ? R2. So the distance between the two centers is nothing but the differences of their radii. So nothing but if two circles touches internally, then the distance between the two centers is nothing but the difference of their radii. This is the fifth result. Sixth result, the two direct common tangents drawn to the circles are equal in length, that is AB equal to CD. So two common tangents to the two circles. See here, this is the circle with center O and this is the smaller circle with center Q. Okay, and P is the external point for both the circles. So through P we can draw two tangents for both the circles, and these two tangents are the common tangents for the two given circles. Okay, so இப்போ இது ரெண்டு காமன், இந்த ரெண்டு சர்க்கிள்க்கும் இந்த PA and PB, this is not PB, this is PC. Okay, PA and PC are common tangents ன்னு எடுத்துருக்கோம் நம்ம. P வந்து external point இல்லையா? ஸோ இந்த சர்க்கிளில் இந்த டேஞ்சன்ட் Bன்ற பாயிண்ட்லையும் Dன்ற பாயிண்ட்லையும் டச் பண்ணுது டூ டேஞ்சன்ட்ஸ். ஸோ பிக்கர் சர்க்கிளுக்கு வந்து Aன்ற பாயிண்ட்லையும் Cன்ற பாயிண்ட்லையும் காமன் டேஞ்சன்ட் டச் பண்ணுது அந்த டூ டேஞ்சன்ட்ஸ். ஸோ இந்த டூ டேஞ்சன்ட்ஸும் ரெண்டு சர்க்கிளுக்கும் காமனாக இருக்குது, ரெண்டுத்துக்குமே எப்படி இருக்குது? டேஞ்சன்ஸாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூ நோ பை த ப்ராப்பர்ட்டி that is the tangents through an exterior point of a circle are equal in length. அப்போது இந்த பிக்கர் சர்க்கிள் எடுத்திங்கன்னா PA is one of the tangent and PC is another tangent from the exterior point P. அப்போது PAவும் PCயும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். Now consider this smaller circle. பார்த்தீங்கன்னா P is the exterior point and PB and PD are the two tangents for the smaller circle. So we can say PB is equal to PD. Okay, so இப்போ நம்ம இந்த PAலேருந்து PBயை மைனஸ் பண்ணால் you will get what? PB, okay, is equal to what? PA and minus PB is AB. See here, PA minus PB is AB. Like that, here PC minus PD. PC minus PD is equal to CD. See here, PA is equal to PC and PB equal to PD. So these two are equal. PA minus PB will be equal to PC minus PD. From these two statements, in the two statement வெச்சு இது ரெண்டும் equal சொல்லலாம். So this is nothing but AB and this is nothing but CD. So AB equal to CD. That's all the proof. Simple proof தான். Okay. So அப்போது உங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, the two direct common tangents drawn to the two circles are equal in length. That is AB is equal to CD. Now let us start with the alternate segment of a circle. So alternate segment அப்படின்னாலே, that is இங்கே பாருங்கள், இந்த சர்க்கிளில் PQ is a chord. ஸோ நான் இங்கே ஸ்மாலராக அதே சர்க்கிளில் ஸ்மாலராக வரைகிறேன். PQ is a chord. Okay, so you know a chord divides the circle into two segments and this is major segment and this is minor segment. Okay, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போது through this point P we are drawing a tangent. Here AB is the tangent. Okay, that is PQ is chord. AB is a tangent at P, at the point P. Pன்ற pointல இது tangent AB. Okay, so PQ is chord. It divides into two segments, major and minor. இப்போ this PQ subtend an angle with the point on the major segment. So இந்த angle QSP அப்படின்னு எடுக்கிறோம். QSP. ஓகே, ஸோ இப்போ இந்த செக்மெண்ட்டுக்கு, இந்த மேஜர் செக்மெண்ட்டுக்கு இந்த மைனர் செக்மெண்ட் வந்து ஆல்டர்னேட் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த ஆங்கிளும்
இந்த மைனர் செக்மெண்ட்டில் இருக்க இந்த ஆங்கிளையும் எடுத்தீங்கன்னா நீங்கள் என்னென்னு சொல்லலாம், இது ரெண்டும் ஆல்டர்னேட் செக்மெண்ட்டில் இருக்க ஆங்கிள்ஸ் இன் ஆல்டர்னேட் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம், QPB. ஸோ இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். இது ஆங்கிள் 1, இதுவும் ஆங்கிள் 1. இதுதான் இந்த டயக்ராமில் காமிச்சிருக்கோம். ஓகே, இந்த சேம் வே இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, we are subtending an angle with the minor segment with the point on the minor segment. அந்த பாயிண்ட் வந்து T. ஸோ இப்போ ஒரு ஆங்கிள் நம்ம இங்கே மைனர் செக்மெண்ட்டில் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆங்கிள் என்னது உங்களுக்கு QTP. இந்த செக்மெண்ட்டுக்கு ஆல்டர்னேட் செக்மெண்ட் வந்து இங்கே இருக்குது, மேஜர் செக்மெண்ட். ஸோ அங்கே இந்த டேஞ்சென்ட்டை இந்த கார்டோட சப்டெண்ட் பண்ணுற ஆங்கிள் வந்து 2. இந்த ஆங்கிள் இது ரெண்டும் என்னதுன்னா ஆங்கிள் 2. ஓகே, this angle. Okay, angle 2. Both are equal. So QTP is equal to QPA. So these two angles are the angles in the alternate segment. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ ஒரு சர்க்கிளில் ஆல்டர்னேட் செக்மெண்ட்டில் இருக்கிற ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னு சொல்கிறோம். தட் இஸ் ஒரு கார்ட் வந்து ஒரு சர்க்கிளில் 2 செக்மெண்ட்ஸாக டிவைட் பண்ணோம். அந்த 2 செக்மெண்ட்ஸ் அந்த கார்ட்லேருந்து த்ரூ அ பாயிண்ட் ஆஃப் த கார்ட் we are drawing one tangent. ஸோ அந்த டேஞ்செண்ட்டை வச்சு 2 ஆங்கிள்ஸ் ஆல்டர்னேட் செக்மெண்ட்டில் எடுக்கிறோம். ஓகே, ஸோ அந்த ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல்ன்றது தான் இந்த தியரமில் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் ஆஃப் அ சர்க்கிள். ஸோ இந்த தியரம்ஸ், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம சர்க்கிளுக்கு டேஞ்சென்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேஞ்சென்ட் டு அ சர்க்கிள் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிவிடுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வெப்சைட் லிங்க் இருக்கும், அதில் நோட்ஸ் இருக்கும். தென் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ until then, bye bye, see you.